இந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத அந்த கூட்டம் வரக்கூடிய சூழ்நிலையில் தவேக தலைவர் விஜய் வந்து இன்றும் அந்த கூட்டத்தில் வந்து போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இப்போதும் போட்டி களத்தில் நாங்கள் தான் இருக்கிறோம், மற்ற கட்சிகள் எல்லாம் 4 முனை போட்டி 3 முனை போட்டி என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறுகிறார். உண்மையிலே இப்போ வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது, அதிமுகவில் அறிவிக்கப்பட்டு விட்டது, தவேகவிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போதைய கள நிலவரம் உங்களுக்கு தெரியும். உண்மையிலே கள நிலவரம் என்பது இது திமுக வெர்சஸ் தவேக தான் இருக்கா, அல்லது திமுக வெர்சஸ் அதிமுகன்னு இருக்கா, அல்லது ஒரு மும்முனை போட்டியாக இருக்கா, இல்லை 4 முனை போட்டியாக இருக்குதா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லா தொகுதியிலையும்? நான் ஆரம்பத்திலிருந்தே நான் சொல்லிட்டு வந்தேன், உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் நினைக்கிறேன், இந்த போட்டி பிட்வீன் த டிஎம்கே அண்ட் டிவிகேவாக தான் இருக்கும்னு சொல்லி. சரி, இப்போ ஒப்பீனியன் போல்ல 80% டிஎம்கேக்கு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 180 சீட் வரும், 40% ஓட்டு வரும். இப்படி எல்லாம் நிலவரங்கள் இப்படி தினம் ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில், என்னுடைய அனுபவத்தில் போர்டு அவுட் பழனிசாமி கட்சியிலிருந்து இப்ப தனபால் மேட்டர் சொன்ன மாதிரி, ஆகவே அவர் யாருக்கும் எந்த முன்னுரிமையும் கொடுக்காமல் ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இது அம்மாவுடைய திட்டங்களுக்கு எதிர்ப்பான ஒன்று. ஆகவே வந்து அவர் வந்து களத்துல இல்லைங்க. ஆகவே களத்தில் இல்லாத அவரும் அது என்ன ஆகும், களத்தில் இல்லாத அவர் பத்தி நம்ம பேசிட்டு வேஸ்ட். ஆகவே அது தாவேகாவுக்கு கூட்டம் வருது, அந்த கூட்டம் எப்படி ஓட்டாக மாறும் என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். மக்கள் தான் தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ண சொல்லிட்டு. ஆகவே என்னை பொறுத்தவரை அந்த தேர்தல் களத்திலேயே சீமான் இருக்கிறார் என்று கூட சொல்லுவேன். நான் பழனிசாமி இருக்கிறார் மாத்திரம் தவறி கூட சொல்ல மாட்டேன். ஆகவே பழனிசாமி கிடையாது, அதை விடுத்துருங்க பழனிசாமி. சோ மக்கள் முடிவு ஸ்ட்ராங்கா ஒரு அலையன்ஸ், அந்த ஸ்ட்ராங் அலையன்ஸ்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் எதையும் விடாமல் ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் தான். ஓகே, இன்னும் அந்த அலையன்ஸ்ல காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர் அறிவிக்கப்படல, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படல. காலியாவே இருக்கு 27 தொகுதி, இங்க ஒரு 22 தொகுதி காலியாவே இருக்கு, இன்னும் வேட்பாளர் தெரியாம இருக்கு. பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இது என்ன சார், தேசிய கட்சிகள் ரெண்டும் பேச்சுவார்த்தையே கடந்த ஏப்ரல் மாதத்துல இருந்தே தொடங்கிட்டாங்க. இந்த ஏப்ரல் ஆக போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. கிட்டத்தட்ட 12 மாதமா 2 கட்சிகளும் வேட்பாளர்களை செலக்ட் பண்ண முடியாம பல கட்ட ஆலோசனை நடந்துட்டு இருக்கு டெல்லியில. காங்கிரஸ் கட்சியில ஒரு புறம், பாஜகவில் ஒரு புறம். இந்த காலியாக உள்ள 27 தொகுதிகளில் என்ன சார், யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் கூட்டணிக்கும் கேட்கிறேன், பாஜகவுக்கும் கேட்கிறேன். இல்ல, கனிஷ்கா இன்சார்ஜா இருக்காரு காங்கிரஸுக்கு. அவர் இப்ப ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கனடால இருந்தார், அதெல்லாம் கரெக்ட். இப்ப அந்த கட்சி வந்து உள்ளுக்குள்ள தகராறு, ட்வீட் போடுறாங்க, இவங்க பணம் வாங்கிட்டு காரணங்களை சொல்லி அது ஒரு கிளடா நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ்ல. இப்ப இவங்க எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க? பாரதிய ஜனதா கட்சியில அனௌன்ஸ் பண்ணாலும் இவங்க டெபாசிட் காலியா போகுது, இவங்க அனௌன்ஸ் பண்ண இருந்தாலும் போச்சு, கட்சி போச்சு. ஆகவே அவங்க அதை பத்தி கேர இல்ல பிஜேபிக்கு நினைக்கிறேன், அதனாலதான் அனௌன்ஸ் பண்றது இல்ல. அது பிஜேபி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிலாம் ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் ஒன்னே கேட்கிறேன் கண்ணன், எனக்கு புரியல அந்த பாலிடிக்ஸ், அவங்கள்ட்ட தான் கேட்கணும். திருமதி வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நான் அன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப காமெடியா இருந்துச்சு. கூட இருக்கவங்களுக்கு 2-3 பேர் அம்போன்னு விட்டுட்டு இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அங்க வந்து கமலஹாசன் நின்னார் கோவையில, அப்பதான் அந்த மக்கள் இப்படி கமலஹாசன் வெடித்து ஓட்டு போடாம போனது சரின்னு பேசுறாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், வானதி சீனிவாசன் சத்தியம் டிவி மூலமா அந்த பிஜேபி கேண்டிடேட் என்ன கேட்கிறேன், நீங்க கிழக்குல இருந்து மேற்குக்கு அந்த கோவையில ஜம்ப் ஆகி போறீங்கல்ல, தெற்குல இருந்து வடக்கு வடக்கு போற வெற்றி பெற்ற மக்கள் என்ன பண்ணாங்க? அப்ப ஓட்டு போட்ட மக்கள் இந்த 3-4 பேருக்கு நீங்க பேசுறீங்களே, அப்ப அந்த மக்களை புறக்கணிச்சுட்டு ஓட்டு போட்டவங்களை தவிர்த்து அடுத்த தொகுதிக்கு போக வேண்டிய காரணம் என்ன? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த மக்கள் எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஆகவே கமலஹாசன் ஓட்டு போடணும்னு அப்ரிசியேட் பண்ற நீங்க, உங்களை தேர்வு செய்த மக்களை விட்டு அடுத்த தொகுதிக்கு போவது நியாயமா? ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு கொள்கையோ கோட்பாடோ இலக்கோ எதுவுமே இல்லை. பழனிசாமி கிட்ட சீட்டை அபகரிக்கணும், ஒரு 28 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்ப 28 சீட்டுக்கு ஆள் இருக்கோ இல்லையோ தெரியல, அலையறாங்க. இது ஈஸியா பாரதிய ஜனதா கட்சி நடக்குது. ஒரு சீட்டு கூட தேர்தல் களத்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாது. காங்கிரஸ் லேட் பண்றது அர்த்தம் இல்லாத ஒன்று. கூட்டணி இருக்கு,
திராவிட முன்னேற்ற இருக்கு, மற்ற கட்சிகள் இருக்கு, கூட்டணி எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ம், இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியது. ம், இந்த டிலேவால இவங்க உட்கட்சி கூத்து ம், இதெல்லாம் வந்து கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுன்றது புரியாது அவங்களுக்கு. ம், சோ இட் இஸ் கோயிங் ஆன். 2 நேஷனல் பார்ட்டிகளும் ம், தமிழகத்தில் ம், திராவிட கட்சிகளை மீறி தேசிய கட்சிகள் உள்ளே வர முடியாது ம், அப்படின்றது நிலைப்பாடு. ம், காங்கிரஸ் ஓட்டு இருக்கு. ம், காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணி களத்துல வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ம், அதுவும் அவங்க டிலே பண்ணிட்டு இருக்காங்க. ம், பிஜேபி விடுங்க சார், அவங்க களத்தில் இல்லை. எப்ப எடப்பாடி கூட சேர்ந்தாங்களோ, எடப்பாடி பிஜேபி கூட சேர்ந்தாரோ, அப்பயே ஊத்தி மொழியை வச்சு எல்லாம் பிடிங்கி போச்சு. ம். ஆகவே என்ன நீங்க ஆட்ட போட்டாலும், என்ன நீங்க கையில எடுத்துட்டு போனாலும், மோடி படத்தையும் அமித்ஷாஜி படத்தையும் யாரும் ஓட்டு போட போறதுல இதுதான் நடக்கும். ஓகே சார். அது தெரியுது நல்லா. ஓகே. மற்ற விஷயத்திலையும் தெரிகிறது. ஓகே புகழேந்திரன், ஒரு நிறைவு கருத்துக்களை எடுத்துக்கிறேன்.